அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, எப்படி இருக்கிறீங்க? பேக் டு ரோம், டு மை ரூம். விடுமுறை எல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் ரோமுக்கு வந்தாச்சு. இந்த நாள்ல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறித்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் இதை எனக்கு அனுப்பி, ஃபாதர் இது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்கறாங்க. என்ன ஒண்ணு, இதை குறித்து நம்ம கண்டிப்பா பேசணும் அப்படின்னா ஜெபமாலையினுடைய ஒரு சின்ன வரலாறையும் அதனுடைய மாண்பையும் குறித்து நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த காணொளி. கண்டிப்பா ஒரு சில விமர்சனங்கள் உண்டு, அது கடைசியில இருக்குது. மீண்டும் இந்த காணொலியில தெளிவுபடுத்துறேன். நான் ஒரு நடுநிலையாளர். எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. ஒரு சில காரியங்கள் நம்முடைய கத்தோலிக்க திருவை சம்பந்தப்பட்டது இந்த உலக சூழலில் நடக்கும் பொழுது அதற்கான ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதுதான் ஃபாதர் வளனரசு ஆகிய உங்களுடைய குருவான என்னுடைய வேலை அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொண்டு வாங்க காணொலிக்குள்ள போகலாம். காணொலிக்கு முதல் முறையா வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏறக்குறைய 1,00,000 மக்களுக்கு மேல நம்மை பின்தொடர்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. அதனால நல்ல கண்டென்ட் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ஆதரவு தேவை. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கடந்த நாட்களில், ஏன் இன்று வரையில கூட சட்டமன்றத்துல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா மக்களை? ஆமா, எல்லோரும் இப்போ அதை பார்க்கிறோம். அதனை நேரலையாக செய்து கொண்டிருக்கிற இன்றைய தமிழக அரசிற்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். உண்மையிலேயே இந்த நாட்களில் திரு மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் அவர் வரும்பொழுது கையில் ஜெபமாலையை ஏந்தி வந்ததும், அதன் பிறகு அவர் தன்னுடைய பட்ஜெட்டை அந்த அறிக்கையை வாசிக்கும் பொழுது தந்தை மகன் தூய ஆவியானவர் என்று அவர் போட்டுவிட்டு ஆரம்பித்ததும் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார்கள். இதை யார் கிளப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது எல்லா மத நண்பர்களும் இணைந்து வாழுகின்ற ஒரு பகுதி. நம்ம மாப்பிள்ள மச்சான்னு சொல்லி எல்லாரையும் அன்போடு பேசுவோம், அன்போடு இருப்போம். எந்தவித மத வேறுபாடும் இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுல பல தீய சக்திகள் இருந்து பல சூழல்கள்ல தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது அமைதியை கெடுத்து விடணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட அதெல்லாம் முடியாதுடா, நாங்க தமிழர்கள், அதன் பிறகுதான் கிறிஸ்தவர்கள், அதன் பிறகுதான் இந்துக்கள், அதன் பிறகுதான் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்துல நம்ம எல்லோருமே ஒரே சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்று இதுல யாரு அதிகமா இதை விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஆளும் கட்சியாக இருந்தவர்கள், திமுக கட்சியை சார்ந்தவர்கள், பல வேளையில சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் என்று எல்லோராலும் அறியப்பட்டவர்கள், தாங்களே அறிவித்தும் கொண்டார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட பலர் இன்று தீவிர இந்துத்துவாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நபர்கள் செய்யாத விமர்சனத்தை கூட இவர்கள் செய்வதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? தேவைக்கு ஏற்றது போல அரசியலை செய்கிறார்கள். அந்த அரசியலுக்காக மக்களை மதத்தை கொண்டு பிரிக்கிறார்கள் அப்படிங்கிறதா என்னுடைய முதல் கருத்தாக நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பு மக்கள், ஜெபமாலை என்பது என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்னுடைய வரலாறு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு சில நபர்கள் இந்த காணொலியை பார்க்கலாம். அதனால முதல்ல ஜெபமாலையினுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜெபமாலை என்பது ஏதோ இன்று நேற்று திடீரென முளைத்தது கிடையாது. என்ன ஒண்ணு, ஜெபமாலை என்பது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் உண்டா அப்படிங்கிறதும் கிடையாது. இந்து மதத்தில் உண்டு, இஸ்லாமிய மதத்தில் உண்டு, சீக்கிய மதத்தில் உண்டு, இன்னும் பல மதங்களில் உலகம் முழுவதும் அந்தந்த மதத்திற்கு ஏற்றார் போல ஒரு சில ஜெபங்களை ரிப்பீட்டட் மோட்ல அவங்க சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு த்ரெட், ஒரு நூல் அல்லது பாசிகள்லாம் சேர்த்து கொடுக்கப்பட்ட ஒரு மாலை. இப்ப கிறிஸ்தவத்துல ஜெபமாலை எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தொடக்கத்துல இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, துறவு வாழ்க்கையை வாழக்கூடிய துறவிகள் பாலைவனத்திலும் மலையிலும் சென்று பல காரணங்களை அவர்கள் கொண்டு ஜெபிக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். அர்ப்பணித்து பல முறை அவர்கள் ஜெபங்களை செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம ஜெபம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நூல்களை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அதுல ஒரு சில முடிச்சுகளை போட்டுக்கிறார்கள். சரியா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்கிறது. அதன் பிறகு துறவிகள் அவங்களுடைய மொனாஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய துறவு மடத்துல படிக்கும் பொழுது 150 சங்கீதங்களை தினமும் படிக்கிறார்கள். மொத்தம் எத்தனை திருப்பாடல்கள் இருக்கிறது? 150. அப்ப தினமும் அந்த 150 சங்கீதங்களை பாடும் பொழுது கையில அவர்கள் அந்த த்ரெட், அந்த நூலை வைத்து அவர்கள் ஜெபிப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்படியே இது 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு போல மக்கள் படிக்காத மக்களாகத்தான் அதிக பேர் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை 8வது 9வது நூற்றாண்டுகள்ல மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நம்பி வருகிறார்களோ, யாரெல்லாம் இன்னும் அதிகமாக ஆன்மீகத்தில் நான் இருக்க வேண்டும், கடவுளோடு இருக்க வேண்டும், அப்ப நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி உங்களுக்கு படிக்க தெரியல, அப்ப விண்ணுலகில் இருக்கிற அந்த ஜெபத்தை மனப்பாடமா படித்து ஒரு நாளைக்கு நீங்க 100 முறை 150 முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கையிலையும் ஒரு சின்ன அந்த த்ரெட், அந்த நூலை கொடுக்கிறார்கள். மக்கள் அப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இது மிக குறிப்பாக 1214ஆம் ஆண்டு, சரியா, புனித டோமினிக் என்பவருக்கு அன்னை மரியா கொடுத்ததாக அந்த டோமினிக்
புனிதரே தன்னுடைய வாயால் அவர் அறிக்கையிடுகிறார். அவர் கண்ட காட்சியில் அன்னை மரியா இப்படியெல்லாம் ஜெபமாலை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சரியா, சுருக்கமா நான் சொல்றேன் எல்லாத்தையும். ஆனால் இதை பலரும் உடனே இதான் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ரோசரியா அப்படின்னா அப்படி இல்லை. அதன் பிறகும் அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 13வது 14வது நூற்றாண்டுகள்ல அது இன்னும் அவர் ஃபாதர் பிரேயர் அப்படிங்கிறது ஹெயில் மேரி பிரேயராக மாறுகிறது. ஹெயில் மேரி பிரேயர் மட்டும் நம்ம சொன்னா போதுமா? இல்ல. அப்போ தேவ ரகசியங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சியான ஒரு 5 விடயம், துக்கமான ஒரு 5 விடயம், குளோரியஸா மகிமை பொருந்திய ஒரு 5 விடயங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரை எல்லாமே அப்படியே நம்ம அதை தியானிக்கிறோம். அதற்கு உடையில அருள் இறைந்த மரியே ஜெபத்தை சொல்றோம். அப்படிங்கிறத அதற்கு பிறகு வந்த ஒரு டெவலப்மெண்ட். அப்ப ஜெபமாலை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு விதத்தில் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சென்ற திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஒளியின் தேவ ரகசியம் என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்ப மொத்தம் 20 தேவ ரகசியங்கள் ஒரு ஜெபமாலையில நமக்கு வந்துரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் ஜெபமாலை உருவான ஒரு வரலாறு. இதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதற்கும் திரு மரிய வில்சன் அவர் வைத்திருந்த தன்னுடைய கரத்தில் அவர் கொண்டு வந்ததற்கான இணைப்பை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். அன்பு மக்களே, பேட்டில் ஆஃப் லெப்பாந்தோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வரலாற்று நடந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்முடைய சேனல்ல கூட அதை பத்தி ஒரு ஸ்பெசிபிக் வீடியோவை நம்ம முன்னாடியே போட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு பெரிய சண்டை வருகிறது. அப்பொழுது திருத்தந்தை என்ன செய்யறாங்க? போர் வீரர்கள் எல்லோரும் உங்களுடைய கரங்கள்ல ஜெபமாலை எடுத்துக்கிடுங்க. ஜெபமாலை எடுத்து கொண்டு போய் நீங்க ஜெபித்து கொண்டே சண்டைக்கு போங்க. உங்களுடைய கரங்கள்ல போர் செய்யும் பொழுது ஜெபமாலை இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில போர் வீரர்கள் போகிறார்கள், இஸ்லாமியர்களை விரட்டி அடிக்கிறார்கள். இத்தாலி தேசத்துல தான் அந்த லெப்பாந்தோ அப்படிங்கிறது இருக்கு. விரட்டி அடிக்கிறார்கள் இந்த ஐரோப்பிய பகுதியில். சரி, அப்போ இதனால ஜெபமாலை ஒரு வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அப்ப எங்கெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போய் பயந்து போய் கலக்கத்தோட இருக்கிறார்களோ அவர்கள் கையில ஜெபமாலையை கொடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு உற்சாகம் பெறுவதை சைக்காலஜிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் ப்ரூவன் அப்படிங்கிறத இன்னும் பல நிகழ்வுகள் வரலாற்றுல நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கின்றன. சரி, இப்ப நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நீங்க பாருங்க, கழுத்துல ஜெபமாலை போட்டிருப்போம், பாக்கெட்ல ஜெபமாலை வச்சிருப்போம். எங்கேயாவது ஒரு பயணம் செய்யும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்ததை சொல்றேன், சில நாட்கள் மறையுறை கொடுத்து விட்டு பைக்ல தனியா ஒரு சாலையில இரவு நேரத்துல செல்லும் பொழுது பயமா இருக்கும். அப்ப என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்கா ஜெபமாலையை சொல்ல ஆரம்பிச்சிரும். இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சிரும். இல்ல நம்ம கழுத்துல இருக்கிற ஜெபமாலையை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும் இல்லையா? அப்போ எப்பொழுதுமே நமக்கு ஒரு பயம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு கடவுளுடைய துணையை போய் பிடித்துக் கொள்கிறோம். அப்படித்தானே? ஆமா, வேற ஒண்ணும் வேண்டாம். நம்முடைய வீடுகள்ல ஒருவேளை ஒரு பைக் வாங்கினாலும் சரி, இல்ல ஒரு கார் வாங்கினாலும் சரி, உடனடியா ஜெபமாலையை கொண்டுதான் நம்ம அங்க போடுவோம். நம்ம வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல மிக்கேலையா படத்தை கொண்டு மாட்டுவோம். எதற்கு? ஒரு பாதுகாப்பு. மனிதர்கள் எப்பொழுதுமே வரலாற்றுல தன்னை பாதுகாப்பதற்காகவும், நான் பயத்தில் இருக்கும் பொழுதும் கலக்கத்தில் இருக்கும் பொழுதும் என்னோடு இறைவன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு சில அடையாளங்களை பயன்படுத்துவது வழக்கம். இத நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முடியல. நான் கிறிஸ்தவன், அதனால நான் ஜெபமாலையை கொண்டு வருகிறேன். அதே போல ஒரு இஸ்லாமியர் அவருக்கான விடயத்தை கொண்டு வருகிறார். அதே போல ஒரு ஹிந்து அவருக்கான விடயத்தை கொண்டு வருகிறார். இப்ப நிறைய பேரு திரு மரிய வில்சன் அவர்களை விமர்சிக்கிறார்கள். எனக்கும் விமர்சனம் இருக்குது, நான் சொல்றேன் பின்னாடி. ஆனா இவர்கள் செய்யக்கூடிய விமர்சனம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது எப்படி ஜெபமாலையை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி. முதல் முறையா அவர் சட்டமன்றத்துக்குள்ள வராரு, முதல் முறையா பட்ஜெட்டை அறிக்கை செய்ய போறாரு. அப்ப அவர் யாரை நம்பி வராரு? தன்னை படைத்த கடவுளை நம்பி வாரார். தான் ஏற்றுக்கொண்ட அந்த மதத்தை அவர் நம்புகிறார். அது அந்த ஜெபமாலை மூலமாக எனக்கு வல்லமை கிடைக்கும், என்னுடைய கலக்கம் பயம் நீங்கும், நான் முடிந்த அளவு என்னால நல்லா பிரசன்ட் பண்ண அது எனக்கு ஒரு பவர் கொடுக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறார் இல்லையா? அந்த நம்பிக்கையை நம்ம குறை சொல்வது சரியா இருக்காது. இதுல என்னன்னா, நிறைய விமர்சனங்கள் எப்படி வருகிறது? அவர் மத அடையாளத்தை கையில் எடுத்து விட்டார். மத அடையாளத்தை கையில் எடுக்கிறது, அதாவது ஒரு விடயத்தை எப்படினாலும் நம்ம விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல ஒரு விடயத்தை எப்படினாலும் நம்ம டிஃபெண்டும் பண்ணலாம் அப்படிங்கிறதும் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஒரு சில அமைச்சர்கள் திருநீர் அணிந்து கொண்டு வருகிறார்கள். பார்த்த உடனே தெரியும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று. ஒரு சில அமைச்சர்கள் தலையில குல்லா போட்டுட்டு வருகிறார்கள். பார்த்த உடனே நமக்கு தெரியும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. அன்பு மக்களே, இப்போ நமக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு, எங்க நீங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் தான் மத அடையாளத்தை மிக குறைவாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஆனா அதே இது ஹிந்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா கையில, கழுத்துல, நெத்தில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடையாளங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதே போல இஸ்லாமியர்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா குல்லா, அந்த தாடியை பெருசா வைத்திருப்பது. நம்ம ஊர்லயே அவங்க ஜிப்பா போட்டுட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் பெண்களை பார்த்தோம் அப்படின்னா பர்கா அணிந்திருப்பாங்க. இதெல்லாம் தவறு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், அது அவர்களுடைய அடையாளம். அப்ப அதெல்லாம் அவருடைய அடையாளம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், ஏன் ஒரு நபர் ஜெபமாலையை கையில் எடுத்துட்டு வந்துட்டாரு அதனால நாங்க அவரை விமர்சிப்போம் அப்படின்னா அது சரியா இருப்பதாக நான் பார்க்கவில்லை.
இப்போ இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க அதை சட்டமன்றத்துக்குள்ள தான் கொண்டு வரணுமா அப்படின்னா அதே கேள்விதான். அப்ப குல்லாவை எடுத்துட்டு வந்துருவீங்களா, இல்ல திருநீர் அணியாம வந்துருவீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்கு இருக்கிறது. ஒருவேளை ஃபாதர் இது தப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை நான் பணிவோடு ஏற்றுக்கொள்வேன். சரி, இப்போ ஃபாதர் உங்களுடைய விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். என்னுடைய விமர்சனம் என்ன அப்படின்னா, மொத்தமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு என்னுடைய ஒரு சில கேள்விகள். நான் ஜெபமாலை வைத்திருக்கிறேன் அதனால எனக்கு துணிச்சல் வந்துரும் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஒரு மூட நம்பிக்கை. நான் தினமும் ஜெபமாலையை ஜெபிக்கிறேன், ஜெபமாலையுடைய தேவ ரகசியத்தை நான் தியானிக்கிறேன், அதன் மூலமாக ஆண்டவரோடு இன்னும் நான் ஒட்டி உறவாட எனக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறேன், கோபப்படுறதை குறைக்கிறேன், அடுத்தவர்களை பழித்துரைப்பதை கொடுக்கிறேன், முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவுகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்துக்குள்ள ஜெபமாலை என்னை அழைத்து சென்றது அப்படின்னா அதுதான் உண்மையான ஜெபமாலை சொல்வது, கரங்களில் வைப்பதனுடைய நோக்கம். சும்மா நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறதற்காகவும், ஒருவேளை மரிய வில்சன் அவர்கள் எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா நான் அப்படிதான் ஏற்கனவே சொன்னேன், அப்படிதான் பார்க்கிறேன். ஒருவேளை இதன் மூலமாக கிறிஸ்தவ மக்களை நான் ஈர்த்துக் கொள்ளலாம், இதன் மூலமாக எனக்கென்று ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் நினைத்து அவர் செய்தார் அப்படின்னா அது உண்மையிலே விமர்சனத்திற்கு உட்பட்டது. அது அவருக்கும் கடவுளுக்குமானது. நம்ம அதுல பேச வேண்டிய எந்த ஒரு ரைட்ஸும் நமக்கு கிடையாது. அப்ப இதுதான் இந்த ஜெபமாலையினுடைய வரலாறையும் இந்த ஜெபமாலையை பயன்படுத்துகிற நம்மும் எப்படிப்பட்ட விதத்தில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். காணொலி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களை நான் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பா காணொலியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியோடு நம்ம அடுத்து சந்திக்கலாம். அதுவரையில் இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.